ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். தமிழ் இருக்கா? வணக்கம், வாருங்கள். உற்சாக வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர்கள் மாண்பு போற்றும் மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களை, இன்றைய நாளை நெருப்படுத்தும் அன்பு தங்கை தவமலர் கல்விராஜன் அவர்களை, இன்றைய நாளை எமக்கு தந்த ஆன்மீக பாலம் தந்த எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் அதனோடு சேர்ந்து பாய்ந்தளித்த சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி, கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1929 பொதுக்காலம் 30ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித புருமெண்டியூஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை வழிநடத்தும் உறவனை நாம் பாடுவோம். எஞ்சேய நாட்கள் எம் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். எஞ்சேய நாட்கள் எம் தேவனுக்காக எழும்பி சுடர் விட்டு பிரகாசிப்போம். வாருங்கள் புறப்படுவோம், அவர் நாமத்தை போற்றிடுவோம். வாருங்கள் புறப்படுவோம், அவர் நாமத்தை போற்றிடுவோம். இயேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஆர்ப்பரித்து நாம் முழங்கிடுவோம். இயேசுதான் உயிருள்ள கடவுள் என்று ஆர்ப்பரித்து நாம் முழங்கிடுவோம். எஞ்சிய நாட்கள் எம் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். எஞ்சிய நாட்கள் எம் தேவனுக்காக எழுந்து சுடர் விட்டு பிரகாசிப்போம். ஒரு நிமிஷம் தொண்டை லேசாக கரகரக்கின்றார். தண்ணி வேண்டா முடியுங்க. ஓகே, வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10-17 வரை. அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்த 18 ஆண்டுகளாக நோட்பேயால் நோயிற்றிருந்த பெண்ணொருத்தி அங்கிருந்தாள். அவள் நிமிர்ந்து பார்க்கவும் முடியாத ஒரு கூனி. அவளை கண்ட இயேசு அவளை தம்மிடம் அழைத்து, அம்மா, உன் நோயின் நின்று நீ விடுபட்டாய் என்று கூறி தம் கைகளை அவள் மீது வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தலானாள். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை பார்த்து செபக்கூட தலைவன் கோபவெறி கொண்டு கூட்டத்தை நோக்கி, வேலை செய்ய 6 நாள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று போங்கள், ஓய்வு நாளில் ஆகாது என்றான். ஆண்டவர் அவனுக்கு மறுமொழியாக, வெளிவேடக்காரரே, ஓய்வு நாளிலே உங்களுள் ஒவ்வொருவனும் தன் எருதையோ கழுதையோ தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? ஆபிரகாமின் மகளாகிய இவளை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தார். இந்த கட்டிலிருந்து இவளை ஓய்வு நாளில் விடுவிப்பது ஆகாத செயலா என்று கேட்டார். என்றதும் அவருடைய எதிரிகள் அனைவரும் வெட்கி போயினர். அவர் செய்த மாற்றிக்குரிய செயல்களை எல்லாம் பார்த்து கூட்டம் அனைத்தும் மகிழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக
அம்மா, உன் நோயினின்று நீ விடுபட்டாய் என்று கூறி தம் கைகளை அவள் மீது வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறாள். 18 ஆண்டுகளாக இவளிடம் இருந்தது என்ன? அவளுடைய பாவமும் அவளுக்கு ஏற்பட்ட சோதனையும் உபத்திரவும் தான். இன்றும் கூட நம்மிலே இவ்வளவு பேர்படியான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம். கடவுள் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்று வேதம் கூறுகின்றது. ஆகவே இப்படியான நிலையில் உள்ள ஒரு கடவுள் ஏன் இப்படியான சோதனைகளை நமக்கு அனுமதிக்கின்றார்? ஆகவே இந்த சோதனையை நாம் முடிவு பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இதற்கு ஒரே ஒரு மருந்தொன்றுண்டு, அதுதான் ஜெபம். ஜெபத்தின் மூலம் நாம் எவ்வளவோ சாத்தானுகளை நாம் விரட்டிவிட முடியும். எமது மனத்தை நாம் ஒருமைப்படுத்த முடியும். ஆண்டவரை நோக்கி, கடவுளை நோக்கி, படைத்தவரை நோக்கி எங்களுடைய இரு கைகளையும் உயர்த்தி நாம் எமது உபத்திரவத்தில் இருந்து விடுபட அவரை வேண்டுதல் செய்ய முடியும். 18 வருடம் காத்திருந்தவள் மேலும் ஒரு நாள் காத்திருக்க கூடாதா? பல ஆண்டுகளாக கட்டிக்காத்த ஓய்வு நாள் சட்டத்தை இயேசு இப்படி உதறி தள்ளிவிட்டாரே என்று தொழுகை கூட தலைவன் ஆதங்கப்படுகின்றான். 18 வருடம் காத்திருந்து விட்டால் இனிமேலும் என்ன கால நேரம் என்பது இயேசுவின் வாதம். மனிதனுக்காக ஓய்வு நாள் கூட்டம் என்று இருந்ததை ஓய்வு நாளுக்காக மனிதன் என்று ஊறிப்போன, அதுவே உண்மையாய் மாறிப்போன போர்வித்தனத்தை சுட்டிக்காட்ட இயேசு இப்படி ஒரு செயலை செய்கின்றார். அனைவருக்கும் அதிர்ச்சி மருத்துவம். நல்ல எண்ணத்தோடு ஏற்பட்ட ஓய்வு நாள் கூட தவறான முறையில் இன்றைய நாளிலே கையாளப்படுகின்றது. யூத தொழுகை கூட தலைவரை பொறுத்த அளவில் மனித உயிரின் மீது, உடல் நலனின் மீது காட்டிய அக்கறையை விட ஓய்வு நாள் சட்டத்தின் எந்த சரத்தையும் மனிதர் மீறக்கூடாது என்பதில் காட்டிய அக்கறை மேலோங்கி உள்ளது. இயேசுவை பொறுத்த அளவில் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவன் அந்நோயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி அப்பன் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று தன் கவனத்திற்கு வந்த பின்னும் தேவையின்றி அவர் சிறு பொழுதும் உடல் நோயால் துன்புற அனுமதித்தல் கூடாது என்பதில் இயேசு கவனமாக இருந்தார். தேவையில் உழல்வோருக்கு விரைவாக கொடுத்தல் இருமுறை கொடுப்பதற்கு சமம் என்கின்றது இத்தாலிய பழமொழி ஒன்று. ஆனால் அது அறநெறி சார்ந்ததாக இருக்க இயலாது. நன்றை செய்க, அதுவும் இன்றை செய்க என்னும் மூதுரை நம் நினைவில் இருக்கட்டும். ஆகவே நாம் பேசும் வார்த்தைகள், நாங்கள் செய்யும் விமர்சனங்கள், அது ஒரு அளவிற்கு இருந்தாலும் அது அளவுக்கு மிஞ்சிய அளவிற்கு போய்விடக்கூடாது என்று இந்த செவக்கூட தலைவனுக்கு கூறிய புத்திமதி போல இயேசு நமக்கும் இன்றைய நற்செய்தி மூலமாக கற்றுத்தருகின்றார். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். பொன் சுமென் போகுத்தூஸ். நன்றி, வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தி தியான தேசம் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளி சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். சாமூக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கள் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதை இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாட்களில் உலகத் தலைவர் அனைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் வருங்கால அவர்களுடைய படிப்புக்காகவும் உடல் நலத்துக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்கள் எல்லோரையும் நாங்கள் இறைவேண்டு நினைத்து அவர்களை இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 30ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. எனதாக்கம் 3041. நன்மை செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டாம். கடவுளை கண்டுள்ள கட்டுப்பாடுகள் தேவையில்லை. நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் என்று தூய பவுல் அழகாக கூறுகின்றார்.
உடல் ஊனமுற்ற பெண்ணை கிறிஸ்துவின் நாளில் குணப்படுத்தும் போது அப்பெண்ணும் கடவுளை கண்டுகொள்கின்றார். இறை நம்பிக்கையில் கிறிஸ்துவை கிறிஸ்துவ மக்களை இறைமகனாக கண்டுகொண்ட பலரும் கடவுளை அங்கே கண்டுகொண்டார்கள். சட்டத்தையும் அதன் எதிர்முறைகளையும் மட்டும் இறை நம்பிக்கையாய் கண்டுகொண்ட தொழுகைக்கூட தலைவர் அங்கு நிகழ்ந்த புதுமையில் கடவுளை காணாத மனிதராக உள்ளார். சுயநலத்திற்காக மத சட்டங்களையும் இறை நம்பிக்கையும் பயன்படுத்தும் வீஷம் நம்முள் சிலருக்கும் உண்டு. வீஷம் களைவோம், கடவுளை காண்போம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றுவா. ஒன்றும் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுகின்றீர், இன்று நெஞ்சம் அழைக்கின்றது வருவாயுதுவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் ஜானேசன். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேரத்தில் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி தமிழர் கல்விராஜன் அவர்களே. அனைவருக்கும், பாமுக உறவுகளுக்கும், திருமதி நலமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும், நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, இன்று இயேசு ஓய்வு நாளில் உடல்நலம் குன்றிய பெண்மணியை குணமாக்குகின்றார். அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர். நல்லது செய்ய நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் இல்லை. ஓய்வு நாளில் குணமளிப்பது தவறு இல்லை என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்துகின்றார். சட்டங்கள் இல்லாத சமுதாயம் இல்லை. உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் சமுதாயம் மேம்பாட்டிற்காகவும் மனிதனுடைய மகிழ்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லையே அவை அர்த்தமற்ற வீண் சட்டமாக மாறிவிடும். மனித மேம்பாட்டிற்கு பயன்படாத சட்டங்கள் அனைத்தும் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போன்று நாமும் செயலில் இறங்குவோம். சட்டத்தை தலையில் தூக்கி வைத்து இரக்கத்தை காலால் மிதித்த யூத தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இயேசு சம்மட்டியால் அடிக்கின்றார். இறைவனின் இரக்கத்துக்கு தடை போட யாருக்கும் அதிகாரமில்லை என ஓங்கி உரைக்கின்றார். இவ்வளவு காலமும் அந்த பெண்பட்ட மனவேதனையையும் உடல் துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை மார்தட்டி கூறுகின்றார். தொழுகை கூட தலைவன் இருப்பினும் இயேசுவின் பதில் அவனை வெட்கி தலைகுனிய வைத்தது. அவனது சட்டமும் அதிகாரமும் இயேசுவின் முன்னால் தவிடு பொடியாய் உள்ளது. நாமும் நம் சமூகத்தில் பல வேளைகளில் நன்மைகள் நடைபெறாமல் தடுக்கின்றோம். வேறொருவர் செய்ய முற்படும் நற்காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடுகின்றோம். காரணம், எனது புகழ் மங்கிவிடும், எனது செல்வாக்கு குறைந்துவிடும், இவர் மக்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்னும் மனப்புத்தியே மனநிலையை விட்டு விலக சந்தர்ப்பம் ஒன்று இன்று கிடைக்கின்றது. பயன்படுத்தி கொள்ள நாங்கள் ஆயத்தமாவோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக வாழுகிற வேண்டும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். தமிழர் கல்விராஜன் அவர்களே, வாணிமோகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ்பிரிட்ஸவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமாக இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சாரி, நானும் அதே உற்சாகத்தோடு இருக்கும் சார். நன்றி சகோதரி. இப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கம் கூறிக்கொண்டதோடு,
சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக ரட்சகருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு சகோதரி அன்றிலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 639 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பழைய ஏற்பாடுல பரிசுத்த வேதாம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல 28ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-9 மட்டும் ஆச்சு போன வெள்ளிக்கிழமை இன்னொரு தொகுப்பாக, அதாவது ஈசாக்கின் யாக்கோபுன்னவான் ஈசாக்கின் மகன் 2 பிள்ளைகள், அவர் யாக்கோபும் ஏசாவும். யாக்கோப தகப்பன் ஆசீர்வதித்து அனுப்புறார், நீ இங்க பெண் கொள்ளாம இந்த மாவன், அதாவது சிகிரியா தேசத்தில் இருக்கிற தாயின் சௌரன் விட்ட போய் அங்க பெண் கொண்டு சொல்லி மகன் 2ஆம் மகனை அனுப்பி வைக்கிறார் யாக்கோப. அவரை தகப்பன் சொல்றார், உன்னை பல ஜனக்கூட்டமாகவும் பெரிய ஜாதியாகவும் தேவன் ஆசீர்வதிப்பார், ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி மகனுக்கு ஆசீர்வதிச்சு அனுப்புறார். அனுப்பி அவர் அந்த மாவன் வீட்டை போறார், சிரியா தேசத்துக்கு தேடி போறாரு, மாதிரி பண்றாரு. அவருக்கு அவர் ஏற்கனவே 2 பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கவர் மாமனுக்கு, தாயின் தம்பி சகோதரன் தமையனுக்கு. அந்த மாதிரி நான் போயிட்டு கேட்கல. அது பிறகு மூத்தமான் ஏசா போய் இன்னொரு இஸ்மவேல்னு சொல்லி அவர்கிட்ட வம்சத்துல போய் மறி பண்றார். மற்ற மகன் போய் அங்க உள்ள பெண்ணை மறி பண்றாரு ஏசா. மூத்த மகன் போய் அதில் அண்டைக்கு பிடிங்கியது. இன்றைக்கு சகோதரி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 9-22 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல 34வது பக்கம். ஏசா இஸ்ரவேலத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். போன வள்ளிக்கிழமை வரை யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் கலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார்.
நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த தசமபாகம் சௌகரி இந்த ஆதி காலத்தே இருந்தது. தேவன் அப்பயே இருந்தது. அது நம்ம நடைமுறைதான் இப்பயும் இருக்குது. இல்லை சபை வழியே இப்ப 1000 ரூபா உழைச்சா 10% என்று சொன்னா 100 ரூபா கொடுக்கணும். ஒரு அந்த வருமானத்தை பொறுத்து சில பேர் 5% கொடுக்க, சில பேர் 10% தான் கொடுக்கணும். தசம முறை இப்பயும் இருக்கு எல்லா சபையிலே சொல்லிக்கொண்டு தேவன் நியமிச்சது. அப்ப கத்தர் சொல்லிக்கொண்டு கத்தருடைய வருஷத்துல நாமத்துக்கு சோத்திரம். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கத்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். அன்பான தகப்பனுக்கு முன்னும் கொடான கொண்டான்னு சொல்லிக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ஒரு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்கள் வெளியில் சென்றிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ ஒரு மனுதாவனம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக அணுவினாடியும் இறகளால் மூடி பாதுகாப்பாக எடுத்தவனை ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வளைத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் நம்முடைய கோடான கொடி நன்றியை சொல்லிக்கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ராஜா தகப்பனே. அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்து இணைந்து ராஜா குழந்தை செல்லம் இல்லாமல் தினமும் கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுடைய கற்பத்தின் கனிகளை தொட்டு நீங்கள் ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. இந்த கண்ணீரத்தோட ஜாப் பண்ணி அவமான சொற்கள் இருந்து இதை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. சாரா 90 வயதான சாராளுக்கு ராஜா நீங்கள் வீசா குலத்து ஆசீர்வதிச்சீங்க ராஜா. சர்வவல்ல தேவகுமாரனால எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. கண்ணீரை துடைக்கிறதுக்காக கோடி நன்றி ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சு விடுறதுக்காக கோடி நன்றி. சோத்திரன் சோத்திரன் ராஜா. திருமண பந்தத்துக்காக காத்திருக்கவர்களுக்கு திருமணம் இணைத்து வைத்து ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கண்ணீர் அவமான இந்தங்களையும் தொடங்கி சப்பா சர்வ வல்லவரால் இல்லாம ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி திருமணம் இணைத்து வைத்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க போல ராஜா. ஒவ்வொருட குடும்பத்தின் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க இங்க போதுமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துறேன் ராஜா. நன்றி செலுத்துறேன். சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து கூட ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. குடும்ப அனைத்தவர்களையும் சந்திங்க ராஜா. வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவருடைய அனுதினமும் அவரோட கூடவே இருந்து அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி ரெண்டு வழிநடத்தணும்னு சொல்லி இயேசப்பாடம் நிவர்த்திக்கொண்டு விட வர்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜானடீசன் அவர்கள், நேவிஸ் பிரிப்ஸ், பாலன் வேலுப்பிள்ளைவர்கள் அனைவருக்கு நன்றி கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து வந்திருக்கும் செல்வியம், வந்திருக்கும் தர்ஜினி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். காணவில்லை, அவர்களோட சத்தத்தை காண போறோங்க நான் பாரு. ஆமா சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாணி. நன்றி. ரவுக்கு வருகின்றது மும்மதா சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. நன்றி வணக்கம். சரி, யோகாக்கு ரெடியா அவங்க எல்லாரும் ஓடுங்கோ. இப்ப அங்க பாருங்க தாமரக்காக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம். 10 மணி அவர்கள் வீடியோவை